விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நடந்தது என்ன? விழாவில் தவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசினாரா திருமாவளவன்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருந்தாலும் இப்போதே தேர்தலுக்கான வியூகங்கள் வகுப்பதை அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன. இதில் விசிக தவேகவின் நகர்வுகள் அடுத்தடுத்து விவாதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் விசிகவின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு ஐ கேனாட் லாஸ்ட் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், தேர்தலை சந்திக்க வேண்டும், கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் எனவும் அதற்கான சண்டைதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம், அது செகண்டரி தான்னாலும் கூட நாம் எலெக்ஷனை சந்திச்சாகணும், கூட்டணியில் தொடர்ந்தாகணுங்கும் போது அதுலேயும் நாம் தெளிவாக இருந்தாகணும். அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சண்டை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கூடவே விசிக மீது அரசியல் ரீதியாக நட்புணர்வு காட்டும் விஜய், கூட்டணிக்கான அடித்தளமா, இதனால் விசிக தடுமாறுகிறதா அல்ல பின்வாங்குகிறதா என தன் பாணியில் பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்ன முடிவு எடுக்கல, ஏன் என்ன கருத்து சொல்லலை? உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். மேலும் ஒரு தம்பி தன்னை ராமதாஸை பின்தொடர வேண்டும் என சொல்வதாக கூறிய திருமாவளவன், தாங்கள் 100% அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் எனவும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை எனவும் பேசியிருக்கிறார். ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை. நாங்கள் 100 விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள். நம்மை சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மற்றவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், ஆனால் சுயமரியாதை மற்றும் நமது கருத்தியல் நிலைப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்ற திருமாவளவன், அதை குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு தகுதியான ஆள் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை எனவும் கொந்தளித்து பேசியுள்ளார். நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.